நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லாவண்யா, இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா பாட்டி. அப்புறம் நான் இதுக்கு மேட்சிங்கா பேக்லெஸ் பிளவுஸ் கூட தைக்க போறேன். எனக்காக இல்ல பாட்டிமா, நான் இப்ப உங்களுக்காக தான் சொன்னேன். என்ன லாவண்யா? அது இல்ல, நான் லக்ஷ்மிக்காக சொன்னேன். ஒருவேளை என்னோட என்கேஜ்மெண்ட் முடியறதுக்குள்ள லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிடலாம்ல. ஐ மீன் குட் சார்மிங். பாட்டி, இந்த மெடிசன்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, நான் இதை உங்க ரூம்ல வச்சிடுறேன். சரிப்பா. அஜய், ஒரு நிமிஷம், நீ கொஞ்சம் இங்க வா. கொஞ்ச நேரம் இங்க உட்காரு. சொல்லுங்க பாட்டி. மனோரமா, அஸ்வின் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னது எல்லாரையும் விட நீதானே ரொம்ப சந்தோஷப்பட்ட மனோரமா? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை அத்தம்மா. நான் இந்தியால இருக்கிற பெரிய ரிச்சான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்களை தேட கூட ஆரம்பிச்சிட்டு தெரியுமா? இது ரொம்ப டென்ஷனான வேலை. ஹலோ, ஹாய், பாய் பாய். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அஜய்க்காக பொண்ணை தேடுற விஷயத்துல எந்த கவலையுமே இல்லை. ஏன் தெரியுமா? அஜயை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி மிஸ் இந்தியாவுக்காகவும் பணத்துக்காகவும் அஜய் ஆசைப்பட மாட்டான். அஜய்க்கு எப்படி பொண்ணு பிடிக்கும் தெரியுமா? அவன் நல்ல குணமுள்ளவளா இருக்கணும், அமைதியானவளா இருக்கணும், ரொம்ப சாதாரண பொண்ணா இருக்கணும். என்ன அஜய், நான் சொன்னதெல்லாம் சரிதானே? உனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தானே வேணும்? ஹலோ, ஹாய், பாய் பாய். யாருக்கு தெரியும் பாட்டி, இந்த வீட்டுக்கு எந்த பொண்ணு வரப்போறாளோ? நீங்க வேற, நான் வேற. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது. வெக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டான். எனக்கு தெரியும், நீங்க மிஸ்டர் அஸ்வின் தான். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். உங்களை மாதிரி ஒருத்தர் கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஹரிபிரகாஷ், ஹரிபிரகாஷ். அஞ்சலி, எனக்கு என்ன தோணுது தெரியுமா உனக்கு? நம்ம சின்ன கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். ஆனா நம்மளே ரொம்ப நாள் காக்க வைக்கணும்னு நினைக்கிறான். கல்யாணத்துக்கு அவன் முதல்ல சம்மதம்னு சொல்லியிருந்தா? பாட்டி, சின்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே, அதுவே பெரிய விஷயம். நாட்டுப்புறம் ஏன் இன்னும் வரல? மறந்துட்டேன். இன்னைக்கு நாம அவங்கிட்ட என்ன காரணம் சொல்லணும்? அவருக்கு புத்தி சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா என் மோதிரம் எங்கன்னே தெரியல. ஹலோ, ஹாய், பாய் பாய். ஸ்ருதி, நாட்டுப்புறம் வந்துட்டா. அட ஸ்ருதி, இங்க வாமா. அட, என்ன லெஃப்ட் ரைட்னு அங்க இங்கேயும் தேடிட்டு இருக்கேன். நான் உன்னதான் கூப்பிட்டு இருக்கேம்மா. இங்க வாமா, இங்க வா வா. ஹலோ, ஹாய், பாய் பாய். ஹலோ, ஹாய் அத்தை. அது வந்து வணக்கம் அத்தை. பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன லாவண்யா, உனக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியாதா? ஓ கமான் பாட்டி, உங்களுக்கு தொண்டை சரியில்லைன்னா ஏதாவது மாத்திரை சாப்பிடுங்க. ஏன் கஷாயம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க? நீங்க 2 பேரும் ஏன் அமைதியாவே பேச மாட்டேங்கிறீங்க? குட் ஐடியாக்கா.
பாட்டி நீங்க பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அப்பதான் சரியாகும். என்னமா ஸ்ருதி நீ இங்கே நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் அங்க போ. அத்தம்மாவும் லாவண்யாவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய சண்டை ஆகிறதுக்குள்ள முடியாது பாட்டி. இங்க பாரு, நீ அங்க போனாதான் அவங்க 2 பேரும் கொஞ்சமாவது சமாதானம் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். போ 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 போ, சீக்கிரம் போ. இத பாரு லாவண்யா, நீ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா சரிப்பட்டு வராது. பாருங்க, நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன். என்ன லாவண்யா? என்ன பாட்டி? ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்காதீங்க. வேற எப்படி சண்டை போடுறது நாட்டுப்புறம்? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 2 பேரும் சண்டையே போட்டுக்காதீங்க. நான் போய் கஷாயம் செஞ்சு எடுத்துட்டு வந்துறேன். பாட்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க உட்காருங்க. இன்னைக்கு நான் லாவண்யாவுக்கு கஷாயம் செய்யறது எப்படின்னு கண்டிப்பா சொல்லி தரேன். பாத்தியா? நீயும் பாத்தியல, அந்த பொண்ணு சுருதி எனக்காக கஷாயம் எல்லாம் செஞ்சு கொடுக்க போறா. பாரு, அவளை பார்த்தாவது கத்துக்க. அட சூப்பர் லாவண்யா, என்னமா ஆக்ட் பண்றாங்கல்ல. ஹலோ ஹாய் பை பை. பாட்டி எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இந்த மிளகு இஞ்சி போட்ட கஷாயத்துல எப்படி நீங்க குடிக்கிறீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது ரொம்ப மோசமா இருக்கும். பேசாம நீங்க காஃப் சிரப் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லி தராத. நான் எதை குடிக்கணும் எப்படி குடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட மோதிரம் வேற கிடைக்கல, அது போதாதுன்னு இது வேற. அந்த மோதிரம் இன்னும் கிடைக்கலன்னு அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சது, அவங்க என்ன கொலையே பண்ணிடுவாங்க. இந்த பாரு லாவண்யா, பாருங்க பாட்டி. ஐயோ கடவுளே, இந்த லாவண்யாவும் பாட்டியும் ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க? நானும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுலயும் அத்தம்மாக்கு தொண்டை வேற சரியில்லையா? அப்படி இருந்தும் நீ இதை சரியா பண்ணல அதை சரியா பண்ணலன்னு கத்துக்கிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் மினிட். அது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அத்தம்மாக்கு தேன்னா கொஞ்சம் அலர்ஜி தான். அதனால நீ அவங்க கிட்ட ஒரு தடவை எதுக்கும் கேட்டு பாரு. சரி. நோ வேஸ்ட் டைம், நீ போய் கேட்டு வா. சரி. இந்த கிழிஞ்ச புடவை இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் முதல் ஆளா அவளை பார்த்து அவளுக்கு ஹலோ ஹாய் பாய் பாய் சொல்லி அவகிட்ட பாசமா இருக்கிற மாதிரி பேசி அப்படியே மடக்கிட்ட. ஹலோ ஹாய் பாய் பாய். இப்ப பாரு என்ன செய்ய போறேன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூக்கா, பட் ப்ளீஸ் நாட்டுப்புறம் கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. இல்ல இல்ல, இப்ப எதுவுமே அவளுக்கு தெரியக்கூடாது. நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கணும். பாட்டிமா, லாவண்யா, நான் நினைச்ச மாதிரி இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. லாவண்யாவும் அத்தம்மாவும் நடிக்கிறாங்கங்கிற விஷயம் இவ கண்டுபிடிச்சிட்டா. அத்தம்மாவோட பிளான் எல்லாம் ஆல் அவுட். மனோரமாவுக்கு கிடைச்சிருக்க ஹேட்ரிக். ஹலோ ஹாய் பாய் பாய். அப்படின்னா நீங்க எல்லாருமே நடிச்சிட்டு இருந்தீங்களா? என்கிட்ட நீங்க போய் சொன்னீங்களா? ஸ்ருதி, என்ன அஞ்சலி, நீங்களுமா? அப்புறம் பாட்டி? உங்களுக்கு தெரியுமா பாட்டி, நீங்களும் லாவண்யாவும் சண்டை போட்டுக்கிறது நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் சரியா இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் என்னையே ஏமாத்திட்டீங்கல்ல. இதுக்கு மேல ஏமாறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் வீட்டுக்கு போறேன். நான் கிளம்புறேன். இதுவும் நல்லதுக்குதான். ஹலோ ஹாய் மட்டும் சொல்லாம பாய் பாயும் சொல்ல வாய்ப்பு கிடைச்சது. பாய் பாய் கிழிஞ்ச புடவை. நாட்டுப்புறம் சொல்ல நில்லு. நாட்டுப்புறம் நில்லு. இல்லம்மா ஸ்ருதி. அஞ்சலி அம்மா, அது வந்து நீ முதல்ல போய் சுருதியை கூட்டிட்டு வா. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போ. அக்கா, நாட்டுப்புறத்தை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும்.
அவ இல்லாம நான் கல்யாணம் வரைக்கும் எப்படி மேரேஜ் பண்ண முடியும்? இல்லனா எனக்கும் அஸ்வினுக்கு கல்யாணம் ஆகாது. ஹலோ, ஹாய், பை பை. என்ன லாவண்யா நீ எதுக்காக இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். டோன்ட் வரி. மனோரமா, ஒருவேளை சின்னவுக்கு மட்டும் கல்யாணம் நடக்கல, அப்புறம் ஓம் புள்ளை அஜய்க்கும் கல்யாணமே நடக்க போறதே இல்ல. ஹலோ, ஹாய், பை பை. அப்படின்னா அந்த கிழிஞ்ச புடவை கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வரணும். அந்த ஸ்ருதியை எப்படியாவது நான் சமாதானப்படுத்தணும். நான் ஹெல்ப் பண்றேன். நம்ம எப்படியாவது ஸ்ருதியை தடுத்தே ஆகணும். அக்கா, ஜிலேபி செய்யலாமா? இந்த வாட்டி சுருதி இங்க இருக்கணும்னா ஜிலேபி எல்லாம் பத்தாது. சுருதி இங்க திரும்ப வர்ற மாதிரி செய்யணும்னா அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. எப்பவுமே சுருதி மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு மட்டும்தான் நினைப்பா. என்ன ஹரி பிரகாஷ், என்ன சரிங்க நீங்க? வழி விடுங்க. முடியாது ஸ்ருதி, நான் உங்களை இங்கிருந்து போக விட மாட்டேன். வழி விடுங்க. இல்ல 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 கையெடுங்க. இல்ல இல்ல முடியாது. இல்ல இங்க பாருங்க ஹரி பிரகாஷ், ஒழுங்கா வழி விடுங்க. இல்லனா பார்வை நிப்பாட்டு. உல்லாலா 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 நீதானே என் ஃபேண்டஸி. ஏன் இவ்வளவு சத்தம்? இந்த வீட்டுல என்ன நடக்குது? துள்ளி நானும் துள்ளி வச்ச சொர்க்கம் பார்க்கும் எட்டி. துள்ளி நானும் துள்ளி வச்ச சொர்க்கம் பார்க்கும் எட்டி. ஆசை இழை சாரல் மழை நீயாட்டம் ஆடுது சோரா. உல்லாலா 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 நீதானே என் ஃபேண்டஸி. உல்லாலா 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 நீதானே என் ஃபேண்டஸி. அட 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 உல்லாலா. இனிமே எங்களுக்காக திரும்ப இங்க வருவேல சுருதி? இந்த வயசுல உன்னை திரும்ப திரும்ப வர வைக்கணுங்கிறதுக்காக என்னால டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்க முடியாது சுருதி. சின்ன வயசா இருந்தா எத்தனை தடவை வேணாலும் டான்ஸ் ஆடலாம். ஆனா அஞ்சலி, லாவண்யா, நீங்க எல்லாரும் எனக்காக தான் அவங்க போய் சொன்னாங்க ஸ்ருதி. இங்க பாரு நாட்டுப்புறம், நீ எங்க கூட கண்டிப்பா இருக்கணும். ஒரு டீச்சராவும் ட்ரெயினராவும் இருக்க வேண்டாம். என்னோட ஃப்ரெண்டா நீ இங்க இருக்கணும். இங்க எனக்கு உன்னை தவிர வேற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ப்ளீஸ் நாட்டுப்புறம், தயவு செஞ்சு போகாத. ஸ்ருதி, நீங்களும் இந்த வீட்ல எங்க குடும்பத்திலேயே ஒருத்தவங்க. லாவண்யாவுக்கும் சின்னாவுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீங்க இங்க வந்துட்டு போயிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீ இங்க இருந்தா எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஆஹா, இதே விஷயத்தை தான் நானும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என் புள்ள அஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அவன் கல்யாணத்திலயும் நாம அம்மா ஸ்ருதி, நான் உனக்கு கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நீ இங்க இருந்து போக கூடாது. எங்க குடும்பத்துல இனிமே நீயும் ஒருத்தி. ஓனோ நாட்டுப்புறம், நீ அழுதுட்டு இருக்கியா என்ன? அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்ல, அது நீங்க எல்லாரும் என் வாழ்க்கையோட இந்த அளவுக்கு நெருக்கமாயிடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களை விட்டு பிரிஞ்சு போறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நீ வருவல்ல? ஹலோ ஹலோ ஸ்ருதி, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நான் நல்லதா இருக்கேன். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நம்ம நிச்சயதார்த்த அன்னைக்கு நான் போட்டு விட்ட மோதிரம் உங்களுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலன்னு தோணுது. என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, மோதிரத்தோட அளவு உங்களுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அது லூசா இருக்கான்னு? ஒருவேளை அது லூசா இருந்தா சொல்லுங்க ஸ்ருதி, நம்ம உடனே கடைக்கு போய் மாத்திட்டு வந்துடலாம். இல்ல ஷாம், அது அந்த மோதிரத்தை நான் தொலைச்சிட்டேன். என்னது? எப்படி அது தொலைஞ்சது? அது எனக்கும் தெரியல. இங்க பாருங்க ஸ்ருதி, எனக்கு நல்லா புரியுது. நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்ப நம்மளால எதுவும் செய்ய முடியல. ஆனா ஸ்ருதி, நம்ம ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் இந்த மோதிரம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நான் அன்னைக்கு போட்டு விட்டது எங்க அம்மாவோட மோதிரம். அதனால அது எங்க போச்சுன்னு கொஞ்சம் தேட முயற்சி செய்யுங்க. ஒருவேளை நீங்க எப்பவும் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போவீங்கல்ல, அங்க கூட அது விழுந்திருக்கலாம். ஆமா ஷாம், எனக்கும் அதே தான் தோணுச்சு. நான் கண்டிப்பா தேடி பார்க்கறேன். அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு முறை விசாரிச்சு பாருங்க, அது யாருக்காவது கிடைச்சிருக்கலாம்ல. சரிங்க, நான் கேட்டு பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷம். நான் வச்சிடறேன் ஸ்ருதி. அப்புறம் உங்களுக்கு அந்த மோதிரம் கிடைச்சதுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நாளைக்கு வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்கறேன். சரிங்க. என்னாச்சு ஸ்ருதி? ஒருவேளை நீங்க நடந்த அந்த விஷயத்துல இன்னும் எங்க மேல கோவமா இருக்கீங்களா? இங்க பாருங்க, எங்களை மன்னிச்சிடுங்க ஸ்ருதி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி. அந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்ல. இப்ப நான் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னா, என்னோட மோதிரம் காணாம போயிடுச்சு. மோதிரமா? கண்டிப்பா எங்கதான் தொலைச்சிருக்கணும். ஸ்ருதி, அது சிம்பிளான டிசைன்ல ஒரு கல் வச்சு. அது உங்களோட மோதிரமா? என்னோட மோதிரம் உங்ககிட்ட இருக்கா? அது என்னன்னா அஞ்சலி, அந்த மோதிரம் வந்ததுமே கேட்டிருக்கலாம் இல்லையா? சரி விடுங்க. நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவரு எனக்காக வாங்கின மோதிரம்னு நினைச்சிட்டேன். அப்புறம் தான் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சது. அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இது யாருதுன்னு. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என் கூட வாங்க வாங்க.
தானே இருந்தது. காலையில நானே தான் இதுல வச்சேன். அட கடவுளே, மோதிரம் மட்டும் கிடைக்கலன்னா என் அத்தை என்ன கொன்னுடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க ஸ்ருதி. நான் காலையில இத கையில வச்சுட்டு பேசும். நான் டைனிங் டேபிள் கிட்ட தான் இருந்தேன். நீங்க வாங்க என் கூட வாங்க. நான் காலையில இங்கதான் உட்கார்ந்து இருந்தேன். அவர் இங்க உட்கார்ந்தாரு. அப்புறம் அவர் கிளம்பு. அப்போ டேபிள் மேலதான் இங்கதான் இருக்கணும். ஹரிபிரகாஷ் இங்க பாருங்க. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு காலையில என் கையில ஒரு மோதிரம் இருந்தது. ஞாபகம் இருக்கா? நீங்க ஐயா கிட்ட பேசும்போது இருந்ததுமா. அத நான் டேபிள் மேல எங்கேயும் வைக்கலல்ல? இல்ல அஞ்சலி அம்மா, நான் டேபிள் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். இதுல மோதிரம் எதுவும் இல்ல. சரி, காலையில டேபிள் மேல என்னெல்லாம் இருந்தது? இன்னைக்கு காலையில இது மேல டிஃபன் இருந்தது, அப்புறம் ஜூஸ், அப்புறம் சக்கரை, அப்புறம் பால் ஜக் கூட இருந்தது. அட கடவுளே, ஒருவேளை அந்த மோதிரம் பாட்டியோட பால் கிளாஸ்ல விழுந்துடுச்சா என்ன? நீங்க அந்த பாலை பாட்டிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டீங்கல்ல? என்ன பாலா? அந்த பாலை நான் குடிக்கவே இல்லை அஞ்சலி. ஆனா பாட்டி, கிளாஸ் காலியா இருக்கு. நான் சொல்ல வந்ததை நீ முழுசா கேட்க கூட இல்லையே. அந்த பாலை நான் லட்சுமிக்கு கொடுத்துட்டேன். என்ன லட்சுமி, பால் நல்லா இருந்ததா? கண்டிப்பா உனக்கு 100 வயசு வரைக்கும் ஆயிட்டு இருக்கும். என்னாச்சு லட்சுமி? வயிறு வலி இருக்கா என்ன? பாட்டிமா, அது வந்து பாட்டி, நான் இத கொண்டு போய் அங்க வச்சுட்டு வரேன். ஒரு நிமிஷம் நில்லுமா சுருதி. கொஞ்ச நேரம் இங்க இரு. நான் உங்ககிட்ட ஒன்னு காட்டணும்னு நினைக்கிறேன். உட்காருமா இங்க. வாமா, வந்து உட்காரு. இந்த லட்சுமி நீ பாத்துக்க. இந்த அப்படி. என்ன லக்ஷ்மி இது? என்னோட மோதிரம் இப்ப உங்ககிட்ட தான் இருக்கா? மோதிரம் உங்ககிட்ட இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட அதை கொடுத்துருங்க. ஏன்னா என்னோட அத்தைய பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேக்குதுல்ல? அம்மா சுருதி, இங்க பாருமா. அந்த பொண்ணு லாவண்யாவை நிச்சயதார்த்தத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொன்னேன். இதெல்லாம் எப்படி இருக்கு? இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கடவுளே, நான் அத்தை கிட்ட என்ன சொல்றது? மோதிரம் லட்சுமி குடிச்ச பால்ல கிடந்துச்சுன்னா லட்சுமியோட உடம்பும் கெட்டு போயிடும். அதை உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆகணும். ஸ்ருதி கிட்ட நம்ம என்ன சொல்றது? பார்த்து வரக்கூடாதா சின்ன? அப்படி எங்க போற? நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லட்சுமி என்னோட ரூமுக்கு வந்தா. அப்போ ஒரு ரிங் கீழே விழுந்துச்சு. ஆனா அவளுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. இந்த ரிங் மாமா உங்களுக்காக வாங்கினது. அதை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு முதலே உங்ககிட்ட சொன்னேன்ல. நல்ல வேளை அது ஏன் கண்ணில் பட்டுச்சு. என்னது? அந்த ரிங் உன்கிட்ட இருக்கா? அட கடவுளே, உனக்கு தெரியுமா? அந்த ரிங்க தேடி தேடி ஸ்ருதி டென்ஷன் ஆயிட்டாங்க. ஓ, உன்கிட்ட நான் அதை சொல்லல. அந்த ரிங்க ஓ மாமா எனக்காக வாங்கிட்டு வரல. அது ஸ்ருதியோடது. நான் போய் உங்களை உடனே கூட்டிட்டு வரேன். அவர் தான் கால் பண்றாரு. நீங்க போய் சின்ன கிட்ட ரிங் வாங்கிக்கங்க. இல்ல வேண்டாம் அஞ்சலி, நான் அவன உங்களை சாப்பிடவா போறா? என்ன ஸ்ருதி இது? போய் வாங்கிக்கங்க. மறுபடியும் போய் அவர் முகத்தை பார்க்கணுமா? ஆனா அந்த மோதிரத்தை நான் வாங்கி ஆகணுமே.